ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த 24ஆம் தேதி நவம்பர் மாதத்தில் ஏசப்பா கண்மணி போல் காத்திருக்கிறார் காலையிலேருந்து இந்த நேரம் வரை. ஹல்லேலூயா. சில வார்த்தைகள், வசனத்தை குறித்த வார்த்தையில் நம்ம கவனமாக இருந்தான்னா இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம பேச 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 அற்புதமும் சுகமும் அதிசயமும் விடுதலையும் மீட்பும் ரட்சிப்புமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை எப்படி வார்த்தைகளில் நம்ம கவனமாக இருந்தால் எப்படியெல்லாம் வைக்க போகிறாரு? கொளுத்த கன்றுகளை போல வைக்க போகிறாரு. அநேக ஜாதிகளுக்கு ஆள போகிறீங்க. அந்த அளவுக்கு ஏசப்பா ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கிறார். நீங்கள் எல்லாருக்கும் கடன் கொடுக்க போகிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் வெளிச்சத்தில் ராஜாக்களை வரவேற்க போகிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள் பெரிய பெரிய படிப்புகளும் ஹல்லேலூயா எல்லாவற்றிலும் மேன்மையாக ஏசப்பா வைக்க போகிறார் உங்களை. ஹல்லேலூயா. நீங்கள் வாலாக்காமல் ஹல்லேலூயா தலையாக போகிறீங்க. நீங்கள் வாழ வயது போல ஹல்லேலூயா பெற போகிறீங்க. நீங்கள் அழகாக நீங்கள் ஆக போகிறீங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா வேறு லெவலில் நம்ம ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு. எல்லாம் நம்மளுடைய துக்கம் மாறிடுச்சு, தீமை மாறிடுச்சு. ஹல்லேலூயா. சந்தோஷமான வாழ்க்கை, பிரகாசமான வாழ்க்கை, எதை செய்தாலும் அது அப்படியே நடக்க போகிறது. பாருங்கள், யோசேப்பை எப்படி பண்ணினார்? காரிய சித்தி உள்ளவனாய் பண்ணினார். அதே போல் நம்மளையும் எதை தொட்டாலும் காரிய சித்தை உள்ளவனாக இருக்கிறோம். நம்ம பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம வியாபாரமாக இருக்கட்டும், ஆத்மாவத்தை குறித்த பாரமாக இருக்கட்டும், எல்லா காரியத்திலும் நம்மளை ப்ளஸ் பண்ணி விட்டார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்ம சில காரியங்கள் வாயின் வார்த்தைகளை எப்படி இருக்கணும்? உயிருள்ள வார்த்தையாக இருக்கணும், ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கணும், வல்லமையாக இருக்கணும், விசுவாசத்தில் பலப்படவுள்ளவர்களாக இருக்கணும். எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவில்லாமல் நம்ம தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருக்கும்போது உங்களையும் என்னையும் அவர் வேறு லெவலில் ப்ளஸ் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. வார்த்தை வார்த்தை வார்த்தை. ரோமர் 10:8-9 என்ன சொல்கிறது? உன் வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிடுங்க. ஏன்னா உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய தேவன் உயிர்ப்பிக்கிற ஆவியை உள்ளவர். நீங்கள் உங்களுடைய வாயினால் அறிக்கை பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா ஹல்லேலூயா அந்த உயிர்ப்பிக்கிற ஆவி உங்களுக்குள்ளாக உங்களுடைய சரீரத்துக்குள்ளாக செயல்படுகிறது. நீங்கள் சொன்ன காரியங்கள் உங்களை கொளுத்த கன்று போல ஆக்குவார். உங்களை அநேக ஜாதிகளுக்கு